பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் ஒரு முக்கியமான ஒருவரை இந்த நேர்காணலூடாக நாம் சந்திக்கிறோம். காத்தாங்குடியை பொறுத்த வரைக்கும் ஊரினுடைய இரண்டு கண்கள் சொல்வார்கள். அது ஒன்று காத்தாங்குடி ஜெமியத்துல் உலமா, மற்றொன்று காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம். ஆனால் இந்த சம்மேளனம் இந்த ஊரில் பல்வேறு வகையான சமூக பணிகள், மார்க்க பணிகள், இன்னும் இந்த ஊருடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கின்ற பல பணிகளை இந்த ஊரில் செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய நிகழ்வில் நாம் நேரடியாக நினைத்துக் கொண்டிருப்பது காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன தலைவரும் ஓய்வு பெற்ற அதிபரும் பல்வேறு சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற என்னுடைய மரியாதைக்குரிய NECM சத்தாசிர் அவர்களை நாம் நிறைய நினைத்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார் அவர்களே. பல்வேறு நேர கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த நேரத்தை நீங்கள் எங்களுக்காக வழங்கியமைக்காக முதலில் நாம் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். உண்மையில் சம்மேளனத்தினுடைய வரலாறு இன்னொரு ஒரு வரலாறு. எங்களுக்குள்ள இளைய சமுதாயத்திற்கு இந்த சம்மேளனம் தொடர்பான வரலாறு, இது ஏன் உருவாக்கப்பட்டது, இந்த சம்மேளனத்தை மையமாக வைத்து பல ஊர்களிலும் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள் பள்ளிவாயல்கள் முஸ்லிம் சம்மேளனம். ஒரு ஆரம்பத்திலே இந்த பள்ளிவாயல்கள் முஸ்லிம் சம்மேளனம் அப்போதைய காலகட்டத்தில் ஏன் உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நேர்காணல் மூலமாக காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிர்வாக சம்மேளனத்தின் செயற்பாடுகள் தொடர்பிலே இப்பொழுது இருக்கின்ற ஒரு இளைஞர் சமூகத்திற்கும் பொதுவாக இந்த ஊரில் இருக்கின்ற ஒரு சமூக ஆர்வலர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையிலே அந்த ஏற்பாட்டை செய்தமைக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு தெரியும், காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம் இன்றைக்கு சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் 1985ஆம் ஆண்டு இந்த ஊரிலே காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம் என்ற பெயரோடு பதிவு செய்யப்பட்டு தன்னுடைய பணியினை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், 1977ஆம் ஆண்டோடு குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களுடைய செயற்பாடுகள் கலைக்கப்பட்டது. அதற்கு முன்னர் எங்களுடைய ஊரிலே உள்ளூராட்சி மன்றங்கள் இயங்கிக் கொண்டிருந்தது. உள்ளூராட்சி மன்றங்களிலே ஊரினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் அதிலே சேவனாகவும் ஏனைய உறுப்பினர்களாகவும் இருந்தார்கள். அதே போல பள்ளிவாயல்களுடைய தலைவர்களாகவும் உலமாக்களும் முக்கியமான ஊர் தலைவர்கள் இருந்தார்கள். ஊரிலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இவர்கள் எல்லோரும் கலந்தாலோசித்து ஊரினுடைய பிரச்சனைகளை அவ்வப்பொழுது தீர்த்துக் கொண்டு வந்தார்கள். இதன் பின்னர் 77ஆம் ஆண்டின் பின்னர் உள்ளூராட்சி மன்றங்களினுடைய அந்த கலைக்கப்பட்டதன் பின்னர் அந்த கட்டமைப்பு இல்லாமல் போனது. அதன் பின்னர் இந்த பள்ளிவாயல்கள், இந்த நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரினுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல எத்தனிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பிரதானமான பள்ளிவாயல்கள், அதனுடைய நம்பிக்கையாளர்கள், குறிப்பாக இந்த ஊரினுடைய முக்கியமாக இருந்த உலமாக்கள் இவரெல்லாம் சேர்ந்து ஊரினுடைய அவ்வப்பொழுது ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு வந்தார்கள். 77ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பின்னரும் 9ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த பிரதேசத்திலே ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை, பயங்கரவாத சூழ்நிலை, எங்களுடைய மக்களுக்கு ஏற்பட்ட அவ்வப்பொழுது ஏற்பட்ட அனர்த்தங்கள், தொழில் ரீதியான பிரச்சனைகள், ஆட்கடத்தல்கள், இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளை எங்களுடைய சமூகம் முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆகவே இதனை தீர்த்து வைப்பது ஒரு தனி ஒரு நபரினாலோ அல்லது தனி ஒரு இயக்கத்தினாலோ செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல என்பதை உணர்ந்து இப்பொழுது இருந்த தலைவர்கள், முக்கியமாக சயீத் அஹ்மத் லம்பி அவர்கள், ஷேகுல் ஃபலாஹ் அவர்கள், அதே போல எங்களுடைய ஊரிலே பள்ளிவாயல்களிலே தலைவர்களாக இருந்த லாவணமான ஹாஜியார், நாசா ஹாஜியார், மதீர் ஹாஜியார், மொய்தீன் ஹாஜியார், பாவா ஹாஜியார், ஜின்னா ஹாஜியார், இவ்வாறு பலர், அதே போன்று உலமாக்களிலே ஆதல் ஹசரத், அலியார் ஹசரத், கல்விமான்களிலே ஜவாத் சார், சின்னலப சார், பௌத்தரின் சார், இப்படி பலரை ஒன்று சேர்த்துத்தான் அப்பொழுது இந்த காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவன சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவ்வப்பொழுது உங்களுக்கு 80ஆம் ஆண்டு தொடக்கம்
பல்வேறு பிரச்சனைகளை எங்களுடைய சமூகம் முகம் கொடுக்க கொண்டிருந்தது. இனக்கலவரங்கள், ஆட்கடத்தல்கள், தொழில் ரீதியான பிரச்சனைகள், இவ்வாறு பல பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்க கொண்டிருந்தது. அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய தலைவர்கள் அதனை மிக லாபகமாக கையாண்டு ஏனைய சமூக தலைவர்கள் ஏனையவர்களோடு இந்த பிரச்சனைகளை கையாண்டு எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னெடுத்தார்கள். ஆகவே இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக 1985ஆம் ஆண்டு காத்தாங்குடி பள்ளிவாயத்து முஸ்லிம் சமாதானம் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக காத்தாங்குடி என்று சொல்கின்ற பொழுது காத்தாங்குடியை அந்நிய பிரதேசத்தில் இருக்கின்ற பள்ளிவாயர்களையும் அதே போன்று ஊரில் இருக்கின்ற பொது நிறுவனங்களை உள்ளடக்கியதாகத்தான் காத்தாங்குடி பள்ளிவாயப்பு முஸ்லிம் நிறுவன சமாதானம் உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்திலே 44 பள்ளிவாயர்களும் சுமார் 50 பொது நிறுவனங்கள் தான் ஆரம்பத்திலே இருந்தது. இப்பொழுது சுமார் 62 பள்ளிவாயல்களும் சுமார் 200 பொது நிறுவனங்களும் இந்த சமாதானத்தில் இப்பொழுது அங்கம் வகிக்கிறது. அவை அந்த உருவாக்கத்தின் பொழுது 85ஆம் ஆண்டு சம்மேளனத்தினை ஒரு முறையாக கொண்டு செல்வதற்காக யாப்பு ஒன்று தயாரிக்கப்பட்டிருந்தது. அந்த யாப்பின் பிரகாரம் தான் சம்மேளனம் இப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே சில திருத்தங்களை கடந்த 2025 4ஆம் மாதம் மேற்கொண்டு அந்த புதிய நடைமுறைகளுக்கு அமைவாக இப்பொழுது சம்மேளனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கு காத்தாங்குடி பள்ளிவாயல் முஸ்லிம் சம்மேளனம் உருவாக்கப்பட்டது. இதனுடைய பின்னணிகள், இது எதிர்நோக்கிய சவால்கள் என்பவைகள் தெரியாமல் இருக்கலாம். அது இப்போ இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்ற ஒரு அடிப்படையிலே இதனை ஒரு சந்தர்ப்பமாக நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். உண்மையில் இப்பொழுது இந்த சம்மேளனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போள்ள இளைஞர்களுக்கு நீங்கள் சொன்னதை போல பள்ளிவாய்கள் முஸ்லிம் சம்மேளனம் என்றால் கூட்டு ஓய்யா கொடுப்பது, கூட்டு ஜகாத் கொடுப்பது, அதே போல இந்த உம்ரா ஹஜ்ஜுகளுக்கு காயங்கள் அழைத்து செல்வது, இவ்வாறான பணிகளை மாத்திரம்தான் இவர்கள் செய்கின்றார்கள் என்று தவிர இப்பொழுது என்னென்ன பணிகள் இந்த சமூகத்திற்காக சமூகத்திற்கு காரணமான பணிகள் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? தெரியும், நாங்கள் பல்வேறு வகையான அனர்த்தங்களை எங்களுடைய ஊர் சந்தித்திருக்கிறது. இயற்கையான அனர்த்தங்கள், செயற்கையான அனர்த்தங்கள் என்று பல்வேறு வகையான அனர்த்தங்களை பள்ளிவாயலுக்கு குறிப்பாக எங்களுடைய சமூகம் சந்தித்திருக்கிறது. அந்த அனர்த்தங்களின் போதெல்லாம் குறிப்பாக எங்களுடைய சம்மேளனத்தினூடாகத்தான் அந்த அனர்த்த நிலைமைகளை கையாளுகின்ற நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது குறிப்பாக பள்ளிவாயல் படுகொலைகள், கடத்தல்கள் இவ்வாறு நடந்த சகல விடயங்களிலும் சம்மேளனம் தான் அப்பொழுது முகம் கொடுத்து இந்த விடயங்களை கையாண்டிருக்கிறது. அதன் பின்னர் குறிப்பாக சம்மேளனத்தினுடைய செயற்பாடுகள் விரிவுபடுத்தப்பட்டது. இது கிட்டத்தட்ட இப்பொழுது சம்மேளனத்தில் 15 குழுக்கள் இருக்கிறது. இதிலே குறிப்பாக பைத்து சகாத் இருக்கிறது, ஹஜ்ஜி குழு இருக்கிறது, நோய் நிவாரண குழு இருக்கிறது, அதே போன்று மொல்லபத்தர் குழு, சம்மேளன நலன்புரி அமைப்பு என்று இருக்கிறது, காணிக்குழு இருக்கிறது. இவ்வாறு பல செயற்பாடுகளை இலகுவாக கையாளுவதற்காக பல்வேறு குழுக்கள் இருக்கிறது. சம்மேளனத்தை பொறுத்தவரையிலே இப்பொழுதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக இந்த பிரதேசத்திலே, இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக இயங்கி வருகின்ற ஒரு நிறுவனம் சம்மேளனம் என்றால் காத்தாங்குடி பள்ளிவாயல் முஸ்லிம் நிறுவனம் சம்மேளனம். நான் உறுதியாக சொல்ல முடியும், இந்த சம்மேளனம் உருவாக்கப்பட்ட யாப்பின் ஊடாக இயங்குவதன் விளைவாகத்தான் எந்தவித தடங்களும் இடையூறுகளும் இல்லாமல் கடந்த 40 வருடங்களாக தனது பணியினை செய்து வருகிறது. இது சம்மேளனத்தை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட நாங்கள் பைத்து சக்காத்திலே இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாய்கள் பைத்து சக்காத்தின் மூலமாக சேகரிக்கப்பட்டிருக்கிறது. 7000க்கு மேற்பட்ட சகோதரர்கள் இதிலே நன்மை அடைந்திருக்கிறார். குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே இந்த கலவரத்தின் பின்னர் இடம்பெயர்ந்து காத்தாங்குடியிலே குடியேறிய மக்கள் இப்பொழுது அவர்களுக்கான காணிகள் இல்லாமல் மிகவும் அங்கலாய்ப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். ஆக இவர்களை நாங்கள் படிப்படியாக அவர்களை
குடியமர்த்துகின்ற அவர்களுக்கு தேவையான காணிகளை வழங்குகின்ற செயற்பாடுகளை சம்மேளனம் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறது. இது சமூகத்தை பொறுத்தவரையிலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற விடயமாக இருக்கிறது. பிரச்சனை, அவருடைய வாழ்வாதார பிரச்சனை, அதே போல சமூக பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது இவைகளை நாங்கள் கையாளக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் சம்மேளனத்தினுடைய இந்த நோய் நிவாரண குழு வந்திருக்கிறது. நோய் நிவாரணம் வழங்குகின்ற பணியை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். இது ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த நோய் நிவாரணத்திற்காக இந்த ஜும்மாக்களிலே நிதிகள் சேகரிக்கவில்லை. ஆரம்பத்திலே இந்த நிதிகள் சேகரித்தது என்னென்றால், எங்களுடைய பள்ளி வாயில்களிலே புதிய காட்டாமொழியிலே இருக்கின்ற குறிப்பாக நூறானியா பள்ளி வாயல், அதே போல பதுலியா பள்ளி வாயல்கள் கட்டுமான பணிகளை ஆரம்பித்து இடைநடுவிலே செய்ய முடியாமல் பண நிதி வசதிகள் இல்லாத பொழுதுதான் நாங்கள் அந்த பள்ளி வாயில்களை கட்டி முடிப்பதற்காக இந்த ஜும்மா வசூலை ஏற்பாடு செய்தோம். அதன் ஊடாகத்தான் அநேகமான வேலைகள் இந்த பள்ளி வாயில்களில் செய்து முடிக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்த நிதி சேகரிப்பு பணியினை மேற்கொண்டு எங்களுடைய பிரதேசத்திலே நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கின்ற சகோதரர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே உதவி செய்கின்ற பணியினை நாங்கள் இந்த நோய் நிவாரண பணிகளாக செய்து வரும். இப்பொழுது மாதாந்தம் சுமார் 10 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்டவர்கள் சேகரிக்கப்படுகிறது. நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு பூரணமாக சேகரிக்கப்பட்டு விண்ணப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு வைத்தியர் அந்த நேர்முக தேர்விலே இருப்பார். அந்த நோய் நிலைமைகளுக்கு குடும்ப நிலைமைகளுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படுகிறது. இப்பொழுது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த தொகைகள் அண்மை காலம் தொட்டால் கூடுதலான தொகைகள் சேகரிக்கப்படுகிறது. இந்த 2 வருடங்களுக்குள் சுமார் 700க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் இதிலே நிவாரணத்தை பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் மிக கூடுதலான தொகையாக 3 லட்சம் ரூபாய் வழங்குகிறோம். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மாதமும் சேகரிக்கப்படுகின்ற நிதியிலே 10 லட்சம் ரூபாய் மேற்பட்டவர்கள் 15 சகோதரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. நோய் நிவாரணத்தை பொறுத்தவரையில் அது போன்றுதான் காணிக்குழு இருக்கிறது. இப்பொழுது சம்மேளனத்துக்கு காணிகளை வழங்குகின்ற தனவந்தர்கள் இருக்கிறார்கள். சம்மேளனத்தினுடைய வைத்திய சர்க்கார் நிதி காணிகள் செய்யப்படுகிறது. இந்த காணிகளை காணிகள் கேட்டு விண்ணப்பவர்களுக்கு பரிசீலனை செய்து அவர்களுக்கு காணிகள் வழங்குகிற மண்முனை, சிகரம், கொள்ளிக்குளம், பாலாளமலை இவ்வாறு பல இடங்களிலே நாங்கள் காணிகளை வாங்கி இப்பொழுது நாங்கள் குடியமர்த்தியிருக்கிறோம். ஆகவே இந்த விடயங்கள் சில விடயங்களில் கொண்டு இருக்கிற தலைமுறைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். வெளிப்படையாகவும் சில விடயங்களை அடக்கமாகவும் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் பணிகள் வருகிறது. மிக முக்கியமான சமூக பிரச்சனைகள் அண்மையில் கிட்டத்தட்ட கடந்த காலங்களுக்கு முன்பு போதை பிரச்சனை வந்து பார்க்கக்கூடிய மாவட்டங்கள்ல முழு மக்கள் மாவட்டங்கள்ல இல்லை நாடு இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனை. இதை சம்மேளனம் தடுக்க வேண்டிய அடிப்படையில் பாரிய போராட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் கடந்த காலங்களிலே எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானங்கள் இப்பொழுது நடைமுறையில் இல்லாத ஒரு மாதிரியான தோற்றப்பாட்டிற்கு உதாரணமாக போதை பாவிகளை ஜனாசைகளை அவருடைய மையத்திலே முஸ்லிம் மையவாதிகள் அடக்குவதில் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அவ்வாறான நிலைமைகள் இப்பொழுது அது சம்பந்தமான நிலைப்பாடு இல்லாமல் சம்பந்தமான காரணம் என்ன? குழு நியமிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் சிறப்பாக ஈடுபட்டிருந்தார்கள். இப்பொழுதும் அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும்
அவர்களுக்கு ஏற்பட்ட சில சில பிரச்சனைகள், அவர்களுக்கு ஏற்பட்ட சில அச்சுறுத்தல்கள், இவைகள் அந்த பணியினை அவர்களுக்கு தொடர்ச்சியாக செய்வதற்கு சில சங்கடங்கள் தடைகள் ஏற்பட்டது. இருந்தாலும் அந்த பணியினை நாங்கள் ஒரு அரச அங்கீகாரம் பெற்ற போலீஸ் நிலையங்களோடு அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்ற இப்பொழுது காணப்படுகிறது. மிக முக்கியமான விடயம் இப்பொழுது சமூக வலைதளங்களில் அரசாங்க பள்ளி வாயில்கள் முஸ்லிம்களின் சம்பந்தமான ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுத்தால் இந்த தீர்மானம் என்பது சமூக வலைதளங்களில் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறது. இப்பொழுது சமுதாயங்கள் ஏற்கனவே இருந்த பல்வேறு நபர்களால் மிக மோசமாக விமர்சிக்கப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன நினைக்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன் உண்மையாக சம்மேளனத்திற்கு வெளியே இருந்து கொண்டு விமர்சித்ததை விட சம்மேளனத்துக்கு உள்ளே இளைஞர்கள் வர வேண்டும். இப்பொழுது என்னை பொறுத்தவரையிலே நான் சம்மேளனத்தின் செயற்பாட்டிலே பல்கலைக்கழக மாணவராக இருந்த காலத்திலிருந்து அதனுடைய செயற்பாடுகளோடு தொடர்பு இளைஞராக அந்த பணியை செய்தோம். இந்த நிலைமை சம்மேளனத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு குறைவாக இருக்கிறது. ஏனோ தெரியவில்லை. ஏனென்றால் சம்மேளனத்தை சம்மேளனத்தினுடைய அங்கத்துவம் என்பது எல்லா பள்ளிகளிலும் இருக்கிறது, நிறுவனங்களுக்கும் இருக்கிறது. இதில் தனிப்பட்ட நபர்களுக்கு அங்கத்துவம் இல்லை, நிறுவனங்களுக்கு தான் அங்கத்துவம். ஒரு நபர் ஒரு நிறுவனம் சார்பாக தங்கி வர முடியும். இளைஞர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்று சொல்வது தவறு. இளைஞர்கள் சில வேளைகளில் அவரவரிடத்திலே எங்களுக்கு கூப்பிடவில்லை என்று சொல்லவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். அவ்வாறு அல்ல. உங்களுடைய நிறுவனத்தின் சம்மேளனத்தில் இணைந்து கொண்டு சம்மேளனத்துடைய செயற்பாடுகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பாக இருக்கணும். அவ்வாறு இருந்த சில சகோதரர்கள் இப்பொழுது சம்மேளனத்தினுடைய செயற்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அதே நேரம் சம்மேளனத்தை வலுவுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏனென்றால் பல கோடி ரூபாய்கள் நிதியிலே நாங்கள் கையாளும் பல்வேறு பல கோடி ரூபாய் நிதிகள் சம்மேளனத்திலே சில வேளைகளில் இந்த நிதி தொடர்பான விடயங்களில் சம்மேளனம் ஒரு ஒழுக்கமான நிலையிலே இருக்கிறது. பலருக்கு நிதி சம்பந்தமான சந்தேகங்கள் அல்லது எப்படி நிதிகள் எவ்வாறு வருகிறது அல்லது என்ன நடக்கிறது என்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். அதுக்காக தான் நான் இதனை சொல்கிறேன். இப்பொழுது நாங்கள் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட இந்த சம்மேளன நிர்வாக கட்டமைப்பு யாப்பிலே நிதி தொடர்பான விடயங்களுக்கு தான் நாங்கள் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். இந்த ஆப்பின் பிரகாரம் சம்மேளனத்திலே உள்ளக கணக்காய் இருக்கிறது, வெளியக கணக்காய் இருக்கிறது, ஒரு நடைமுறை இருக்கிறது. இங்கு எந்த ஒரு நிதியும், குறிப்பாக பைத்து சக்காத் என்றால் பைத்து சக்காத்திற்காக சேகரிக்கப்படுகின்ற நிதிகள் அந்த சக்காத்துக்காக பயன்படுத்தப்படுவதை ஒழிய வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுவதில்லை. அதில் ஒரு ரூபாய் கூட வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுவதில்லை. அதே போன்றுதான் நோய் நிவாரண நிதிகள் கூட நோய் நிவாரணத்திற்காக வேண்டி மாத்திரம்தான் பயன்படுத்தப்படுமே ஒழிய அதனை நாங்கள் சம்மேளன நிர்வாக செலவுகளுக்கு கூட அந்த நிதிகளை எடுப்பதில்லை. சம்மேளன நிர்வாக செலவுகளுக்கு சம்மேளனம் ஹஜ் டிராவல்ஸ் மூலமாக கிடைக்கின்ற நிதி இலாபங்களைத்தான் நாங்கள் சம்மேளன செலவுகளுக்காக பயன்படுத்துகிறோம். இவ்வாறு ஒவ்வொரு நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகின்ற நிதிகள் வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுவதில்லை. ஆகவே இப்போ பல கோடி ரூபாய்கள் நிதிகள் புரள்கின்ற ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரையிலே சில சந்தேகங்கள், சில கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகள் உண்மையாக ஒரு நியாயமற்றது. இங்கு ஒரு பூரணமான ஒரு மேற்பார்வையோடு கணக்காய்வோடு தான் இந்த விடயங்கள் கையாளப்படுகிறது என்ற விடயத்தை நான் இங்கே முதலில் சொல்லி வைக்க விரும்புகிறேன். அதே போல சம்மேளனத்தை பற்றிய இந்த விமர்சனங்கள் என்னென்றால், இப்போ ஒரு குறிப்பாக ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமாக இருந்தால் சமூகம் எதிர்பார்க்கிறது சம்மேளனம் என்ன சொல்கிறது, சம்மேளனம் இந்த விடயத்தை எவ்வாறு கொண்டு போகிறது, சம்மேளனம் என்ன சொல்ல போகிறது என்பதை எதிர்பார்த்து தான் ஒரு மக்கள் இருக்கிறார். ஆனால் ஒரு சிலர்கள் திடீரென சம்மேளனத்தினுடைய ஒரு இருக்கின்ற ஒரு நன்மதிப்பை குறைக்கின்ற வகையிலே சில விமர்சனங்களையும்
ஊடகங்களிலே தனிப்பட்ட முறையிலே எழுதுவது ஒரு ஒரு ஆரோக்கியமான விடயமாக நான் காணவில்லை. ஏனென்றால் நீங்க உங்களுக்கு தெளிவு தேவையாக இருந்தால், இளைஞர்களை பொறுத்தவரை தெளிவு தேவையாக இருந்தால் சமாதானத்துக்கு வந்து உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதனூடாக இது குறிப்பாக இளைஞர்களை பொறுத்தவரையிலே சம்மேளனம் என்பது ஒரு வயது சென்றாக்களுடைய அல்லது ஒரு பென்ஷன் ஏறக்கூடிய ஒரு அமைப்பு மாதிரியான ஒரு தோற்றப்பாடு, ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்படி அல்ல, இளைஞர்கள் வர வேண்டும். எல்லா விடயங்களிலும் இளைஞர்கள் வர வேண்டும். இளைஞர்கள் இந்த விடயங்களை கையாள வேண்டும். உங்களுடைய புதிய உங்களுடைய சிந்தனைகள் இங்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அதனூடாக இவர்களுடைய நன்மைகளுக்காக நாங்கள் செயல்பட வேண்டும். ஆக இளைஞர்கள் விமர்சிப்பதை விட்டு கூட்டாக இயங்கி செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் என்று நான் இளைஞர்களுக்கு மிக அன்பானவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்க வேண்டும். நீங்கள் இளைஞர்கள் அழைப்பிருக்கிறீர்கள், இந்த சம்மேளனத்தை கட்டியிருப்பீர்கள், நீங்கள் ஒன்று சேருங்கள் வாருங்கள். உண்மையில் இந்த சம்மேளனத்துடைய நிர்வாக தெரிவு என்பது எவ்வாறு இருக்கிறது? நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு தனிநபர்கள் இதிலே அங்கத்துவம் இல்லை. பொதுவாக பொது நிறுவனங்கள்ல இதிலே அங்கத்துவம், பள்ளி வாயர்கள், ஒவ்வொரு பொதுச்சபை என்பது ஒவ்வொரு பள்ளி வாயல்கள் நிறுவனங்கள் என்பவற்றிலிருந்து பொதுச்சபைக்கு அனுப்பப்படுகிற மூன்று உறுப்பினர்களை கொண்டதாக இது பொதுச்சபை அமையும். இந்த இதிலே பதவி வழிகள் எல்லாமே இந்த யாப்பின் பிரகாரம் மட்டுப்படுத்தப்பட்டதால் இதனுடைய தலைமை பதவி என்பது பூர்வீகமாக காத்தாங்குடியிலே இருக்கின்ற 3 ஜும்மா பள்ளி வாயல்களுக்கு உரியது. காத்தாங்குடி முதலாங்குறிச்சி மீராஜ் ஜும்மா பள்ளி வாயல், காத்தாங்குடி மூன்றாங்குறிச்சி மொய்தீன் மெட்ரி ஜும்மா பள்ளி வாயல், அதே போல காத்தாங்குடி ஐந்தாங்குறிச்சி ஜாமியுல்லாஹின் பள்ளி வாயல். இந்த 3 பள்ளி வாயல்களுக்கும் தான் இதனுடைய தலைமை பதவி சுழற்சி முறையிலே போகும். அந்த தலைமை பதவி என்பது அந்த பள்ளி வாயலுடைய பிரதம நம்பிக்கையாளர் வர முடியாது அல்லது பிரதம நம்பிக்கையாளருக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற பட்சத்திலே அந்த நிர்வாகம் பெரும்பான்மையாக தெரிவு செய்து அனுப்புகின்ற ஒருவர் அந்த சம்மேளனத்தினுடைய நடப்பாண்டுக்கான தலைவராக இருப்பார். அதே போன்று புதிய காத்தாங்குடியிலே இருக்கின்ற பாரம்பரியமான பூர்வீகமான 3 ஜும்மா பள்ளி வாயல் இருக்கிறது. நூரானியா ஜும்மா பள்ளி வாயல், அதே போல அல்லக்ஷா மொய்தீன் ஜும்மா பள்ளி வாயல், அதே போல நூரானியா பள்ளி வாயல். இந்த 3 பள்ளி வாயலுக்கு தான் சுழற்சி முறையிலே பொருளாதார பதவி போகும். ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு தான் அந்த சுழற்சி முறையிலே அந்த பொருளாதார பதவி போகும். அந்த அடிப்படையிலே அந்த பள்ளி வாயிலே இருந்து தெரிவு செய்யப்பட்டு அனுப்புகின்ற ஒருவர் சம்மேளனத்திலே பொருளாதாராக இருப்பார். ஏனைய பள்ளி வாயிலுடைய உறுப்பினர், உதாரணத்துக்கு இப்பொழுது காத்தாங்குடி முதலாங்குறிச்சி மீராஜ் ஜும்மா பள்ளி வாயிலுக்கு தலைமை பதவி இப்பொழுது வழங்கப்படுவதாக இருந்தார். ஏனைய 2 ஜும்மா பள்ளி வாயிலுடைய பிரதிநிதிகள் உபதலைவராக இருப்பார்கள். அதே போல புதிய காத்தாங்குடியில் இருக்கின்ற ஜும்மா பள்ளி வாயில் ஒரு பள்ளி வாயில் பொருளாதார பதவி இருக்கின்ற பொழுது ஏனைய பள்ளி வாயில்களில் இருக்கின்ற 2 பிரதிநிதிகள் சம்மேளனத்தினுடைய உபதலைவர்களாக இருப்பார்கள். 4 உபதலைவர்கள் இதில் இருப்பார்கள் மற்றும் 2 உபதலைவர்கள் மண்முனை பற்றிலே இருந்து வருகின்ற ஜும்மா பள்ளி வாயிலிருந்து சுழற்சி முறையிலே ஒருவர் உபதலைவராக வருவார். அதே போல மண்முனை மேற்கு மட்டக்களப்பு பிரதேசத்தை அடியதாக உள்ள பள்ளி வாயிலில் இருந்து ஜும்மா பள்ளி வாயிலிருந்து வருகின்ற ஒருவர் ஒரு உபதலைவராக இருப்பார். ஆக இங்கே தலைவர், பொருளாளர், உபதலைவர்கள் என்று இந்த ஜும்மா பள்ளி வாயிலுக்கு தான் வரும். அதே போல இங்கே யாப்பிலே சொல்லப்படுகிறது, இது இந்த சம்மேளனத்திற்குரிய செயலாளர், பொதுச் செயலாளர் பதவி என்பது ஜமியத்துல் உலமா, அது ஒரு உலமாதான் செயலாளராக இருக்க வேண்டும் என்று யாப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. ஜமியத்துல் உலமா யாரை பெயர் குறித்து அனுப்புகிறதோ அவர் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளராக இருப்பார். இது தவிர சம்மேளனத்தினுடைய பொதுச்சபை கூட்டத்திலே 3 பேர்கள் மாத்திரம்தான் பொதுச்சபையிலே தெரிவு செய்யப்படுவார்.
ஒன்று பிரதி தலைவர் என்று சொல்லப்படுகின்றவர் அந்த பொதுச்சபை கூட்டத்திலே பிரேரித்து ஆமோதிக்கப்பட்டு அந்த சபையிலே தெரிவு செய்யப்படுவார். அடுத்து 2 உப செயலாளர், அந்த 2 உப செயலாளர்களும் பொதுச்சபை தீர்மானத்திற்கு அமைவாக பொதுச்சபையிலே பிரேரிக்கப்பட்டு ஆமோதிக்கப்பட்டு 2 உப செயலாளர் தெரிவு செய்யப்படுவார். அது பதவி வழியாக வருகின்ற இந்த நிலைமைகள் எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கின்ற காரணத்தினால்தான். ஏனென்றால் இப்போ நாங்கள் பார்த்தோம், சில பிரதேசங்களில் சம்மேளனங்கள் சிறிது காலம் இயங்குகிறது, மற்ற சிறிது காலம் இயங்காமல் இருக்கிறது. அவருடைய யாப்பிலே சொல்லப்பட்ட இந்த பதவிகள் ஒரு பொதுச்சபையிலே அல்லது பொதுவாக வாக்கெடுப்பிலே தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுதுதான் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைகள் சம்மேளனத்தை பொறுத்தவரை மிக குறைவு. இந்த 3 பதவிகளுக்கு மாத்திரம்தான் இந்த பொதுச்சபையிலே தெரிவு கொள்ளப்படுகிறது. மற்ற எல்லாமே பதவி வழியாகத்தான் இங்கு வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போல இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, காத்தான்குடி முதலாவது சிறுமிகள் மக்கள் அவர்களுக்கு 2 முறை இந்த பதவி வழங்கப்படவில்லை என்கிற 2 முறை அவர்கள் முயற்சி செய்தும் அவர்களுக்கு இந்த பதவி வழங்கப்படவில்லை என்கிற ஒரு விடயத்தினை இப்போது இருக்கின்ற காத்தான்குடி முதலாவது பள்ளி தலைவர் வைத்தியர் ஜாபீர் அவர்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போல இந்த அநீதியா தன்னுடைய காத்தான்குடி பள்ளிவாளர்கள் முஸ்லிம்களின் சமூகத்துடைய அந்த பிரதிநிதித்துவத்தை தான் இல்லாமல் செய்வதாக, இந்த பள்ளியோடு முற்றுமுழுதாக நீக்கிக் கொள்வதாகவும் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான சமூகத்தினுடைய பார்வையாக அமைப்போம். இந்த வருடத்தினுடைய தலைமை பொறுப்பு பொதுச்சபை கூட்டத்தின் பொழுது அந்த பள்ளிவாயிலே ஏற்பட்ட நிர்வாக பிரச்சனைகள் காரணமாக அவர்களால் அந்த பொதுச்சபை கூட்டத்திலே பெயர் குறித்து தலைவரை நியமிக்க முடியவில்லை. அதனால் யாருக்கு பிரகாரம் ஒரு இவ்வாறு தலைமை பதவியை ஏற்கின்ற பள்ளிவாயிலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் இடத்தில் அந்த இடைக்காலத்துக்கு அந்த பிரச்சனைகள் தீர்வு வரை சம்மேளனத்துடைய பிரதி தலைவர் பதில் தலைவராக சம்மேளனத்தை இயங்கிக் கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் பிரச்சனை தீர்ந்த பின்னர் அவர்கள் நியமிக்கின்ற தலைவர் தலைமை பதவியை ஏற்க வேண்டும் என்று யாப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாப்பிலே நான் ஏற்கனவே சொன்னது போல தலைமை பதவி என்பது இந்த பள்ளிவாயிலுடைய பிரதம நம்பிக்கையாளருக்குரியது. பிரதம நம்பிக்கையாளர் மறக்கும் இடத்தில் அந்த நம்பிக்கையாளர் சபையினுடைய பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய விருப்பத்தில் கல்ச்சரல் ஆபீசர் அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம், வகுப்பு சபையோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்களுடைய ஆலோசனைகளை வழங்குமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். அவர்களும் அவர்களுடைய தாமதம் எழுத்தடிப்பு அல்லது அவர்கள் இந்த அனுப்புகிறோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கிடையிலே பள்ளிவாசலிலே சில அசாதாரண ஒரு சூழ்நிலை, பிரச்சனைகள் தொடர்ச்சியான பிரச்சனைகள் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டதன் விளைவாக நாங்கள் அந்த பள்ளிவாயலினுடைய அந்த நிர்வாக நடவடிக்கைகளை யாரை கொண்டு கையாளுவது ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு பெரும்பான்மையை கொண்ட நிர்வாகம் வெளியே இருக்கிறது, இன்னொரு குழு இருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள் இருந்த பொழுதுதான் இதனை கையாளுவதற்காக நாங்கள் கடைசியாக எங்களுடைய பிரதேச செயலாளரிடம் சென்று இந்த பிரதேச செயலாளர் தலைமையில்தான் ஏற்கனவே இதனுடைய தெரிவு நடந்தது. ஆகவே அவர்கள் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்த்து வந்தது நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இந்த சம்மேளனம் அநீதி இழைத்தது அல்லது சம்மேளனம் துரோகம் செய்தது என்பதெல்லாம் இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. நான் இதனை இப்பொழுதும் அந்த பிரச்சனை இருக்கின்றதை நான் அதை விரிவாக சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் இது ஒரு ஊர் தழுவிய ஒரு விடயம், அந்தந்த பள்ளிவாயலுக்குரிய ஒரு விடயம், எதிர்காலத்திலே தலைமை தாங்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். ஆகவே அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஒரு உதாரணமாக பள்ளியிலே பல்வேறு சண்டைகளும் சச்சரவுகளும் விரும்பத்தகாத விடயங்களும் நடந்ததன் காரணமாக நேரடியாக பள்ளிவாயலுக்கு சம்மேளனம் செல்ல முடியாமல் போனது. அதனாலதான் ஒரு திணைக்கள அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தோடு கலந்து ஆலோசித்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம், இப்பொழுதும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அவ்வாறு சொல்வது என்பது அவர்கள் அனுப்பிய கடிதத்திலே
நான் ஏற்கனவே சமநிலை யாப்பை சொல்லிவிட்டேன். அவர்கள் அனுப்பிய கடிதத்திலே 4 நிர்வாக சபை உறுப்பினர்கள் மாத்திரம் தான் கையெழுத்திட்டு இருந்தாங்க. சமநிலை யாப்பு சொல்லுகிறது பெரும்பான்மை கிட்டத்தட்ட 19 பேர் இருந்தால் 10 பேராவது கையை வைத்து அனுப்பியிருப்பார்களாக இருந்தால் அது பெரும்பான்மை விருப்பத்தோடு அந்த விடயங்கள் கையாளப்பட்டிருக்கலாம். ஆகவே இந்த விடயங்களை பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சம்மேளனம் என்பது யாருக்கும் சொந்தமானது, இது ஊருக்கு சொந்தமானது. சம்மேளனம் தெரிவிக்கும் பொழுது இருக்கின்ற இந்த சூழலிலே இப்பொழுது நாங்கள் சம்மேளனம் இப்பொழுது இந்த காலகட்டத்திலே உங்களுடைய குறுக்கள் மன சம்பவம் தொடர்பாக சம்மேளனம் ஒரு விரிவான ஆக்கப்பூர்வமான விடயங்களை கையாளுகிறது. இது சம்மேளனம் ஒரு பிரச்சனை மாத்திரம் குறிப்பாக இது தேசிய ரீதியிலே முஸ்லிம்களுக்கான ஒரு பிரச்சனையாக நாங்கள் சம்பவத்தை பார்க்கிறோம். அதனை கையாளுகின்ற பொறுப்பும் கடமையும் சம்மேளனத்திற்கு அந்த பொறுப்பை நாங்கள் எங்களால் முடிந்த அளவு தெளிவாக இந்த விடயங்களை கையாளுவது. ஆகவே இது அரபு மாநிலத்திலே பள்ளிவாசல் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு மிக சுமூகமாக இயங்குகின்ற சூழல். எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு பிரச்சனைகள் விரும்பத்தகாத விமர்சனங்களை விட்டுவிட்டு இணைந்து செயல்படுவது. பள்ளிவாயல் சம்மேளனம் என்பது தலைமை பதவி என்பது ஒருவரிடம் தான், ஒரு பள்ளிவாயலுக்கு ஒருவரிடம் தான் கிடைக்கும். அடுத்தவர்கள் மற்ற பள்ளிவாயல் கையெழுக்க வேண்டும், செய்ய வேண்டும். அதை விடுத்து இப்பொழுது இருக்கின்ற நிர்வாகத்தை விமர்சிப்பதோ அல்லது எதிர்காலத்தில் வருகின்றவர்களை வரக்கூடாது சொல்வது அது ஒரு பொருத்தமான விடயம் இல்லை. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நான் இந்த சம்மேளனத்திலே ஒரு பிரதி தலைவர் என்ற அடிப்படையிலே இப்பொழுது சம்மேளனத்திலே செயற்பாடுகளுக்கு நான் ஒரு முட்டுப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதே உண்மையாக இதனை செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த பள்ளிவாசலிலே தலைவர்களுக்கு தான் இருக்கிறது. அவர்கள் முறையாக இந்த பொறுப்புகளை ஏற்று செய்ய வேண்டும். எல்லோருடைய ஒத்துழைப்புகளை பெற்று சம்மேளனத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் நாங்கள் விரும்புகிறோம். அதுதான் எதிர்காலத்தில் நடக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் சுமூகமான நிலைமை ஏற்பட்டால் எதிர்காலத்தில் எங்களுக்கு பல்வேறு சவால்கள் நிலைமைகள் வரலாம். ஆகவே இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு நாங்கள் இயங்க வேண்டும். சம்மேளனம் உருவாக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும், காட்டாம சம்மேளனம் உருவாக்கப்பட்டது, மாவட்ட சம்மேளனம் உருவாக்கப்பட்டது, மாகாண சம்மேளனம் உருவாக்கப்பட்டது. இதன் மூலமாகத்தான் எங்களுடைய உரிமைகள் சம்பந்தமான பல்வேறு விடயங்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. அரசாங்கம் அதனை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதெல்லாம் கடந்த கால வரலாற்றில் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு லேசாயங்களுடைய சம்மேளனத்தின் செயற்பாடுகளை சாயங்களுக்கு உடனடியாக அந்த விமர்சனத்துக்கு போனது, அதனை ஒரு பலவீனப்படுத்துகின்ற செயற்பாடுகளை யாரும் ஈடுபடக்கூடாது. இதனை வலுப்படுத்துகின்ற ஒரு அமைப்பிலே எதிர்காலத்தில் செயற்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கு. இறுதியான ஒரு கேள்வி, சம்மேளனத்திலே அரசியல் தலைவர்கள் இருக்கிறார். நல்ல ஒரு கேள்வி. உங்களுடைய சம்மேளன வரலாறு, அதே போன்று காட்டாமொழியுடைய வரலாறு ஆகிய பார்க்கின்ற பொழுது பல ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். காட்டாமொழியிலே இருக்கின்ற பல்வேறு முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம் சார்பாக அல்லது சம்மேளனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி எந்த ஒரு அரசியல் செயற்பாடுகளையும் ஈடுபடுவதில்லை. சம்மேளனத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு அரசியல் சார்ந்த விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம். அவர்கள் பல கட்சிகளை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது விருப்பு வெறுப்புகளை கொண்டவர்களாக இருக்கலாம். அதனை சம்மேளனம் கட்டுப்படுத்த முடியாது, அது அவர்களுடைய உரிமை. அவர்கள் சம்மேளனத்துக்குள்ளேயே அவ்வாறு அவர்களுடைய செயற்பாடுகளை செய்ய முடியும். ஆனால் நேரடியாக சம்மேளனத்தில் இருக்கின்ற ஒருவர் அரசியலில் ஈடுபடுவது என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் அரசியலில் ஈடுபட்டவர்கள் சம்மேளனத்துக்கு வகித்த பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டால் அவர்கள் சம்மேளனத்தை
அவர்கள் தேர்தல் கேட்டார்கள். தேர்தல் கேட்கின்ற பொழுது அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தன்னுடைய சம்மேளனத்தை ராஜினாமா செய்துவிட்டு கேட்டார்கள். ஆகவே சம்மேளனம் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு இயக்கத்துக்கு நேரடியாக இந்த வகையிலும் சார்பானதாக இருக்காது. அவ்வாறு இருந்திருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல சம்மேளனம் இதுவரை காலம் 40 வருடங்கள் உயிரோடு இருந்திருக்க முடியாது. நேரடியாக இல்லை. ஆனால் சம்மேளனத்தில் இருக்கின்ற சிலர் அவர்கள் அரசியல் சார்ந்த தனிப்பட்ட விருப்பங்களுக்காக அவர்கள் இயங்குவதில் எந்த விதமான தடைகளையும் சம்மேளனம் இயங்கவில்லை. ஆனால் நேரடியாக சம்மேளன யாப்பில் இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒருவர் சம்மேளனத்தினுடைய பிரதிநிதியாக வர முடியாது. இயக்கங்கள், பள்ளிவாயல்கள், அதே போல நிறுவனங்கள் சார்பாக சம்மேளனத்துக்கு வருகின்ற உறுப்பினர்களே ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் சம்மேளனத்தின் உறுப்பினரை பெற முடியாது. அந்த வகையிலே அரசியல் கட்சிகளுக்கு சம்மேளனத்தில் இடமில்லை. கட்சி ரீதியாக வருவதற்கு அவர்களுக்கு இடமில்லை. அதே போல அவர்கள் ஒரு கட்சி சார்ந்த விடயங்களில் நேரடியாக பங்கு பற்றுகின்ற தேர்தல் ஈடுபடுகின்ற அல்லது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அல்லது தலைவர் பதவிகளை வகிக்கின்ற அப்படியான சூழலிலே அவர்கள் சம்மேளன பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் கூறப்பட்டிருக்கிறது. இதுவரை நேரமும் இந்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையில் பல்வேறு விடயங்கள் இப்பொழுது இளைய சமுதாயத்திற்கு சம்மேளனம் தொடர்பான ஒரு ஆரம்பமும் உருவாக்கம், இதனால் இந்த சம்மேளனப்பட்ட கஷ்டங்கள், எதிர்காலத்திலே வரப்போகின்ற சவால்கள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை எங்களுடைய எதிர்கால மகளிர்மைக்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சம்மேளனம் பற்றி ஒரு தெளிவினை மக்களுக்கு வழங்குவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியதற்காக சம்மேளனம் சார்பாக குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.